ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூருல்லா. இன்றைக்கி வீக்கெண்ட், சனிக்கிழமை. அபுதாபிக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க. அபுதாபிக்கு போகணுன்னு நினச்சாலே எனக்கு எப்போவுமே மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் மனசில் துத்திக்குவேங்க. ஏன்னா என்னுடைய சொந்த ஊருக்கு பிறகு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்னுடைய சொந்த ஊர், அதற்கு பிறகு எனக்கு நெருக்கமான ஒரு உணர்வை தரும் ரெண்டாவது சொந்த ஊர்னு சொல்லலாம். அது அபுதாபி தான். ஏன்னா அபுதாபியில் என்னுடைய கரியரினுடைய 95% கழிச்சிருக்கேன். ஓகேங்களா. யுஏஇயில் 95%, அதில் அபுதாபியில் 90% சொல்லலாம். ஓகேங்களா. கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த பந்தம், அந்த அபுதாபியினுடைய அழகான சாலைகள், அழகான ஒரு நேர்மறையான ஒரு அதிர்வலைகள் எங்கே போனாலும் எனக்கு கிடைக்காது. ஈவன் அமீரகத்தில், யுனைடெட் அரப் எமிரேட்ஸில், இப்போ நான் துபாயில் கடந்த 3 வருஷமாக வேலை செஞ்சிகிட்ருக்கேன். ஆனால் அபுதாபி தான் எனக்கு ஒரு சிறந்த உணர்வை உண்டாக்கும். அத்தகைய ஒரு அற்புதமான இடம். அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க. உள்ளுக்குள்ளார பாருங்கள், கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் அழகான கட்டிடங்கள், ரொம்ப நேர்த்தியாக, ரொம்பவும் அகலமாக, ரொம்பவும் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம், சாலைகள், எல்லா விஷயத்திலும் ஒரு பிளான் இருக்கும். பாருங்களேன், துபாயில் அது வேறு. ஆக்சுவலாக அபுதாபியை கம்பேரே பண்ண முடியாது. ஆக்சுவலாக இது கேபிட்டல் சிட்டி மட்டும் இல்லைங்க. ஒரு ஜப்பானிய கட்டடக்கலை வல்லுநரால் அபுதாபி மன்னர் இழைச்சி திட்டம் போட்டு அழகான ஒரு பிளான் உருவாக்கப்பட்டு இந்த நகரமே உருவாக்கப்பட்டது. அவ்வளவு அற்புதமான நேர்த்தியான விஷயங்கள், கட்டடங்கள் முதற்கொண்டு எல்லா விஷயத்திலும் ஒரு நேர்த்தி அபுதாபியில். ஒரு ஈவன் டிராஃபிக் கூட துபாயில் ரொம்ப கஷ்டமான விஷயம் டிராஃபிக். அதற்கான காரணம் ரோடு கன்வெர்ஜ் ஆகிறது. அதாவது ஒரு 5 ட்ராக் போட்டிருக்காங்க. திடீர்னு அந்த 5 ட்ராக் 3 ட்ராக்காக குவியும். அந்த 5 ட்ராக் ஏன் ஆரம்பத்தில் போட்டிருக்காங்க? ஒரு பெரிய ரோடு 10 கிலோமீட்டர் இருக்குன்னா முதல் 2 கிலோமீட்டருக்கு 5 ட்ராக் இருக்கும். அதற்கான இடம் இருந்திருக்கும், 5 ட்ராக் உள்ள இடம். அதை வேஸ்ட் பண்ணாமல் 5 ட்ராக் போட்டிருப்பாங்க. 2 கிலோமீட்டர் தள்ளி அது 4ஆக குவியும். அப்படியே கன்வெர்ஜ் ஆகும். 5வது ட்ராக் 4வது ட்ராக்கில் போய் சேரும். இன்னும் 2 கிலோமீட்டரில் 3வது ட்ராக்கில் சேரும். அந்த கன்வெர்ஜ் ஆகிற ரோட்டில் அந்த ட்ராக்லேருந்து வாகனங்கள் இன்னொரு ட்ராக்குக்கு மாறுறப்போ டிராஃபிக் ஏற்படும். துபாயில் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இதனால தான் நிறைய டிராஃபிக் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, ஆக்சிடெண்ட்டு மற்ற பிற காரணங்கள்லாம் இருக்குது. ஆனால் அபுதாபியில் இந்த கன்வெர்ஜிங் பிரச்சனையே இல்லை. ஏன்னா ரொம்ப பிளான்டாக பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, ஜொலிக்குது பாருங்களேன். ஹம்தான் ஸ்ட்ரீட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது அபுதாபியினுடைய மணிமகுடம் அப்படின்னு சொல்லலாம் ஹம்தான் ஸ்ட்ரீட். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து உள்ள எலக்ட்ரா ஸ்ட்ரீட். அதை தான் அழகாக அந்த சாலைகளை கடந்து ஓல்டு ஏர்போர்ட் ரோடு, அந்த சாலை வழியாக போய் கொண்டிருக்கிறேன். 2 பக்கமும் ரொம்ப அற்புதமான கட்டடங்கள், அழகான ரோடு. எல்லாத்தையும் விட எல்லாவற்றுக்கும் மேலாக அபுதாபியில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிறந்த உணர்வு. வேறு என்ன வேணும்? இந்த வீக்கெண்டு சனிக்கிழமை எனக்கு மிக சிறப்பானதாக போச்சு. என்ன காரணம்னா, சிம்ப்ளி நான் அபுதாபியில் இருக்கேன். ஓகேங்களா. வேறு வார்த்தைகள் இல்லை சொல்வதற்கு. தென் யூ கேன் இமேஜின் த கைண்ட் ஆஃப் பாண்ட் ஐ ஹவ் வித் அபுதாபி. பை த வே, அபுதாபியை பற்றி பல சிறந்த தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அபுதாபிங்க 2017 ஒவ்வொரு வருஷமும் உலகத்தினுடைய மிக பாதுகாப்பான நகரமாக நம்பர் 1 வந்துட்டுருக்குங்க. அபுதாபி அண்ட் துபாய் அமீரகத்தில். அபுதாபி ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகான கட்டடங்கள். இது மட்டும் இல்லைங்க, அபுதாபிங்கிறது ஒரு தீவு கூட்டம். ஓகேங்களா. 200 தீவுகளை உள்ளடக்கிய அழகான ஒரு தீவு கூட்டம். அமீரகத்தினுடைய தலைநகரம், கேபிட்டல் சிட்டி. எவ்வளவு அழகாக இருக்குது. சாலைகளும் கட்டடங்களும் சாலைகளும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறங்க அபுதாபி 200 வகைப்பட்ட பேரித்தம்பழங்கள், டேட்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா. 200 வகைப்பட்ட ஸ்பீஷீஸான பேரிச்சம்பழங்கள் இங்கே விளையுதுங்க. 200 வகைப்பட்ட பேரிச்சம்பழங்களுக்கு தாயகமாக அமீரகம் இருக்குது. அப்புறம் கிராண்ட் மாஸ்க் ஆஃப் அபுதாபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உலக புகழ்பெற்ற மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல், மாஸ்க்கு. உலகத்தின் மிக சிறந்த டைல்ஸ், மார்பிள்ஸ், ஓகேங்களா, கட்டடக்கலை எல்லாவற்றிலும் இழைத்து கட்டப்பட்ட, பில்லியன் கணக்கில் செலவழித்து கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான மெக்னிஃபிஷன்ட் ஒரு மாஸ்க். அபுதாபிக்கு யாரும் அதை பார்க்காம போக மாட்டாங்க. அது ஒரு ப்ரேயர் ஹால், அப்படி ஒரு பள்ளிவாசல்ங்கிறத விட கட்டடக்கலை நுட்பத்தினுடைய மொத்த ஒரு பரிமாணத்தை உணர்த்தும் வகையில் அற்புதமாக காட்சியளிக்கும் ஒரு இடம் கிராண்ட் மாஸ்க் ஆஃப் அபுதாபி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அபுதாபியில் உள்ள எமிரேட்ஸ் பேலஸ்
ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் தான் பார்த்துருப்பீங்க. இது 7 ஸ்டார் ஹோட்டல், எமிரேட்ஸ் பேலஸ் ஹோட்டல். மிகவும் எக்ஸ்பென்சிவான ஒரு ராயல் லுக்கிங் ஹோட்டலுங்க. அபுதாபி கார்னிஷை தாண்டி இருக்குது. சரிங்களா? அபுதாபி கார்னிஷ் உலகத்திலே மிக சிறந்த கார்னிஷுங்க. கடலோரம் உள்ள அந்த அழகான ரோடு, சூப்பரான ஒரு விசிபிலிட்டி, கடற்கரை, அந்த பீச்சு, அழகான வாக்வே, சைக்கிளிங் போகிறதுக்கு தனியான இடம், அற்புதமாக காட்சியளிக்கும் அபுதாபி கார்னிஷ். ஓகேங்களா? அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் உள்ள ஃபெராரி வேர்ல்டில் உள்ள ரோலர் கோஸ்டர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரோலர் கோஸ்டர். அந்த விளையாட்டு இடங்களில் இந்த ஃபன் சிட்டிலலாம் போனீங்கன்னா மேலே ஏறி ஏறி இறங்கும். வயிற்றில் அட்ரினலினை கொண்டு வரவங்களுக்கு ரொம்ப வயிற்றில் நம்ம நெஞ்சுக்குள்ளார பட்டாம்பூச்சி பிறக்கும். அந்த ரோலர் கோஸ்டர் வந்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து உலகத்திலே மிக வேகமாக செல்கின்ற ரோலர் கோஸ்டர் உள்ளது ஃபெராரி வேர்ல்டு அபுதாபியில். 240 km/h, ஒரு மணி நேரத்துக்கு 240 km வேகத்தில் பறந்து செல்லும் இந்த சென்ஸ் அவ்வளோ ஸ்பீடாக செல்லும் ரோலர் கோஸ்டர். அதில் உட்காந்திங்கன்னா அந்த ரோலர் கோஸ்டர் முடிகிறப்போ நீங்கள் வேறு உலகத்துக்கு போய்ட்டு வந்திருப்பீங்க. இதயம் பலவீனமானவர்கள்லாம் அதில் போக முடியாதுங்க. அந்த ரோலர் கோஸ்டரில் அனுமதிக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பரான உலக புகழ்பெற்ற ரோலர் கோஸ்டர் ஃபெராரி வேர்ல்டில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே உள்ள இந்த டியூகாங்னு சொல்லுவாங்க, கடல் பசு, பாலூட்டி இனம். இங்கே உள்ள நேட்டிவ் ஸ்பீசிஸ், அமீரகத்தில் உள்ள ஒரு நேட்டிவ் ஸ்பீசிஸ் பாலூட்டி, கடல் பாலூட்டி இனம், கடல் பசுன்னு சொல்லுவாங்க, டியூகாங். இங்கே வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸு, ப்ரொடெக்டட் ஸ்பீஷீஸ். அது மீன் இனம் இல்லை, கடலில் தண்ணீரில் வாழ்கின்ற பாலூட்டி இனம். அது இங்கே பாதுகாக்கப்பட்ட அந்த ஸ்பீஷீஸாக அறியப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. சரிங்களா? பார்த்தீங்களா எவ்வளவு சிறப்பம்சங்களை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது இந்த அபுதாபி. அது மட்டும் இல்லை, இங்கே உள்ள மஸ்தார் சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 0 கார்பன், 0 எமிஷன், 0 பொல்யூஷன். ஓகேங்களா? அந்த ஒரு சினாரியோன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த ஒரு கான்செப்டை வந்து 0 எமிஷனை ரியலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது அபுதாபி தாங்க. கார்பன் ஃப்ரீ, எமிஷன் ஃப்ரீ. இங்கே வந்து தாங்க உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சோலார் பிளான்ட் இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 10,000 மெகாவாட் மின்சாரத்தை சோலார் பவர் பேனல்ஸ் மூலமாக உற்பத்தி பண்ணி, மற்றபடி இங்கே வந்து மாசுபாடு எதுவும் இல்லாமல், ஓகேங்களா, கெமிக்கல்ஸ் மாசுபாடு எதுவுமே இல்லாமல் ஒரு கார்பன் ஃப்ரீ ஒரு இடமா மஸ்தார் சிட்டி அறியப்படுகிறது. உலகத்திலே ஃபஸ்ட்டு பண்ணதே இதுதான். அது மட்டும் இல்லைங்க, யூஏயில் ஏஐக்குன்னு தனி அமைச்சர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், மக்கள் ஹாப்பினஸ்னுடைய அந்த இன்டென்சிட்டியை அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைச்சர் போட்டிருந்தாங்க ஆரம்பத்தில். ஓகேங்களா? இது இத்தகைய சிறப்பம்சங்களை உடையது தான் இந்த அமீரகம். இவ்வளவு அற்புதமான அமீரகத்தினுடைய அழகான அபுதாபியினுடைய சாலைகள். காலையில் வந்தேன், ஆஃப்டர்நூன் வந்தேன் நான் அபுதாபிக்கு. அதனால தான் பளிச்சுன்னு அந்த சூரிய ஒளியில் அந்த பகல் காட்சிகளை பார்த்துருப்பீங்க. வேலை முடிஞ்சு நான் வந்து திருப்பி துபாய்க்கு கிளம்புறப்போ இரவாயிடுச்சு. இரவு நேர காட்சிகளை தான், அபுதாபியினுடைய அழகான காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளவு அழகாக இரவு நேரத்தில் ஜொலிக்குது பார்த்தீங்களா? எவ்வளவு வாகனங்கள், அதுவும் சரியாக ரொம்ப நேர்த்தியாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ரொம்ப அற்புதமாக ஒரு உணர்வை தருகிறது ஆக்சுவலாக. ஓகேங்களா? இப்போது நான் நேராக திருப்பியும் அந்த ஓல்டு ஏர்போர்ட் ரோட்லேருந்து வந்து எலக்ட்ரா வந்து இந்த லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் வழியாக அப்படியே யூட்டர்ன் எடுத்து ஒரு வேலையை முடிப்பதற்காக அந்த லொக்கேஷனில் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு திருப்பியும் துபாய்க்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கிறேன். பிரயாணம் செய்வதற்கு பிரயத்தனப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது போன்ற நல்ல கண்டென்ட், நல்ல லொக்கேஷன்ஸ், நல்ல தாட்ஸ், எல்லாமே நல்ல விஷயங்களாக மட்டும் நம்ம சேனலில் எப்போவுமே அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸும் ஃபீட்பேக்கில் பதிவிடுங்க. எப்படி இருக்குது, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா, வேறு டாபிக்ஸ் ஏதாவது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து என்எம்சி நியூ மெடிக்கல் சென்டர், மிக பிரசித்தி பெற்ற பாப்புலரான ஒரு மெடிக்கல் ப்ரொவைடர் ஆக்சுவலாக, ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்ஸ் என்எம்சி. ஓகேங்களா? அதுக்கு பக்கத்தில் வந்துகிட்டு இருந்தேன். இந்த ஏரியாவுக்கெல்லாம் நான் அபுதாபியில் இருக்கிறப்போ சிட்டிக்கு வந்து அடிக்கடி வர்றது உண்டு. ஒரு ஸ்நேகமான இடமாக இருக்கும். இப்போ துபாயிலேருந்து இங்கே வர்றப்போ
நான் ஏற்கனவே தங்கியிருந்த முசஃபா ஷாபியாவுக்கு நான் போக வாய்ப்பு கிடைக்கவில்லை. அபுதாபி சிட்டிக்கு வந்துட்டு இங்கு வந்த வேலையை முடித்துக்கொண்டு அப்படியே நான் வந்து அபுதாபியினுடைய அழகான இடங்களை அவதானித்து கொண்டு அற்புதமான அந்த அதிர்வலைகளை உள்வாங்கி கொண்டு, பாசிட்டிவான நேர்மறையான அதிர்வலைகளை மனசில் உள்வாங்கிக்கிட்டு, அந்த அதிர்வலைகள் உண்டாக்கிய சந்தோஷத்தை மனதிற்குள்ளாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்துடன் அங்கே உள்ள அந்த நிகழ்வுகளை, அங்கே உள்ள அந்த நகரத்தில் அபுதாபி நகரத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த இயக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான ஒரு இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது பார்த்திங்களா. வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து ரிலேட் பண்ணலாம். ஓகேங்களா. இறைவன் நமக்கு பல பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்துருங்க. ஆரோக்கியத்தை கொடுக்குறதே மிக சிறந்த பிளெஸ்ஸிங். ஆரோக்கியமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆரோக்கியத்தோட மிக சிறந்த ஃபேமிலி, சப்போர்ட்டிவ் ஃபேமிலி இருந்தால் அதை விட மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு வேலை இருக்குது, அது எவ்வளோ சம்பளம்லாம் முக்கியம் இல்லை. நம்மையும் நம்ம குடும்பத்தையும் முக்கியமான ஒரு உணவு உறைவிடத்தை சப்போர்ட் பண்ணுது, அந்த வேலையை, அது போதும். இந்த மூணும், சிறந்த ஆரோக்கியமும் சிறந்த குடும்பமும் நம் அடிப்படை தேவைகளுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வேலையும் இருந்தால் நம்ம தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன். பணம் கோடியாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஓகேங்க. அப்படி பேசிக்கிட்டே இந்த பாருங்கள், அபுதாபியினுடைய அழகான அந்த ஹம்தான் ஸ்ட்ரீட்டுக்கும் பேக் சைடில், எலக்ட்ரா ஸ்ட்ரீட்டுக்கும் ஹம்தான் ஸ்ட்ரீட்டுக்கும் நடுவில் உள்ள மிக முக்கியமான பஜார் ஏரியாவில் வந்திருக்கேன். இங்கே தான் மொலினா சிங்கப்பூர் கடை இருக்குங்க. ஓகேங்களா. சிங்கப்பூர் கடையில் வந்து தமிழ் கடை தான். சிங்கப்பூரில் உள்ள சாமான்கள், அந்த பொருட்கள், அந்த கோடாலி தைலம், சிங்கப்பூர் புடவைகள், அல்லது சிங்கப்பூர் கைலி, சட்டை, இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. கைலி மீன்ஸ் அந்த லேடிஸ்க்கு உள்ள கைலி. ஓகேங்களா. அந்த கைலி தாவணின்னு சொல்லுவாங்க, பூ போட்ட கைலி தாவணி. இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள், சிங்கப்பூர் செருப்புகள், அந்த பொருள்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட தமிழ் கடை இருக்குங்க இங்கே. தமிழ் ஷாட், அப்புறம் வந்து தோசை கடைன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் இருக்குது. ராயல் சிங்கப்பூர் கடைன்னு இன்னொரு சிங்கப்பூர் கடை இருக்குது, மொழினா இல்லாமல். இந்த ஏரியாவே அப்படியே சூப்பராக ஜொலிச்சிட்ருக்கு. இயக்கத்துக்கு குறைச்சலே இல்லைங்க. சூப்பரான இயக்கத்தோட காட்சி அளிக்குது. நான் வழக்கமாக ஆஃபீஸ்க்கு வர்றப்போ இந்த ஏரியாவில் தான், இந்த தமிழ் ஷாட் பக்கத்தில் தான், தோசை கடை பக்கத்தில் தான் காரை பார்க் பண்ணுவேன். இப்போ வர்றப்பவும் அந்த இரவு நேரத்தில் அந்த வழியாகத்தான் போக வாய்ப்பு கிடைத்தது. பாருங்கள், அபுதாபியினுடைய அழகான தோற்றம். அபுதாபியினுடைய ஏர்போர்ட் ரோடுங்க. மாலை நேரம் ஒரு 9 மணி ஆகுது, இரவு நேரம். சூப்பராக ஜொலிக்குது அபுதாபியினுடைய அழகான சாலைகள். ஏர்போர்ட் ரோடு, ஓல்டு ஏர்போர்ட் ரோடு. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஏரியாவினுடைய ஆம்பியன்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, அபுதாபி வந்தாலே மனசு ரொம்ப மகிழ்ச்சி பூத்து குலுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அபுதாபி வந்து 2வது சொந்த ஊர் மாதிரி. 20 வருஷம் கிட்டத்தட்ட அபுதாபிலே இருந்துட்டு இப்போ 3 வருஷம் துபாயில் இருக்கேன். பட் துபாயுமே நல்லா தான் இருக்குது. பட் அபுதாபிக்கு ஈடு இணையாகாது. நம்ம சொந்த நாடு, சொந்த ஊருக்கு பிறகு சூப்பரான சிறப்பான ஒரு இடமா இந்த அபுதாபி இருக்குது. பல குடும்பங்களை அரவணைக்குது, பல பேருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குது. அற்புதமான சிறப்பான ஒரு திட்டமிடப்பட்ட நகரம். பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஈவினிங் டைம் வேறு லெவலில் இயங்கிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த ஏரியா. பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள்.